நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்முடைய மூச்சு காற்று ஒரே சீராக இருக்கணும். நல்லா நம்மளால் மூச்சு விட முடியணும். எல்லோரும் தானே மூச்சு விடுவோம். இது நான் மம்மி புதுசாரமாக சொல்கிறாளே அப்படின்றது இல்லை. நல்லா மூச்சு விடுறது அப்படின்னா நம்ம நுரையீரலில் நல்லா காற்று போயிட்டு நுரையீரலில் இருக்க அழுக்கான காற்றுல நல்லா மூக்கை விட்டு வெளியில் ஏறணும். அது எப்படி ஏறும் அப்படின்னா நம்ம நல்லா இழுத்து மூச்சு விட்டோம்னாக்க அது அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நம்மள பல பேர் இழுத்து மூச்சு விடுறதுக்கெல்லாம் எங்கே டயம் வச்சுருக்கோம். நிஜமாகவே டென்ஷன் கோபப்பாட்டிகள் அதுன்னு இருக்கும். அதுதான் முக்கால்வாசி இருக்குது நமக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும். அப்போ அந்த கோபம் அப்படிங்கிறது நல்லா குறைச்சிக்கிற சமயத்தில் நம்மளுக்கும் நல்லது, மற்றவளுக்கும் நல்லதாக இருக்குது. அப்போ அது குறைச்சிக்க முடியுமா? அது வந்துட்டே தானே இருக்கும். வாழ்க்கை என்னக்கா அலையாக வந்துட்டே தான் இருக்கும். அது நடுவில் தான் நம்ம நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கணும்ன்றது இல்லையா? அப்போ அந்த மூச்சு காற்றை நம்ம அழகாக ஒரு சீராக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவளும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம ஏதாவது ஒரு நல்ல பயிற்சி அதுக்கு கொடுக்கணும். பயிற்சின்னு என்ன கொடுக்க முடியும்? கௌசல்யா சுப்ரஜா ராமா. இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்கிறதுக்குலாம் நம்ம மூச்சு என்ன பண்ணியிருக்கோம்? இழுத்து படிக்கிறோம். அப்புறம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதுக்கெல்லாம் மூச்சு விடுறோமா? மூச்சை இழுத்து படிக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம மூச்சுக்கு ஒரு நல்ல சீராக்கிறதுக்கு இந்த பெருமாள் பாடல்கள், சுவாமி பாடல்கள், ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு அந்த சொற்கள் நமக்கு நம்ம உள்ளத்தையும் வீரியம் காப்பாற்றி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு நிறைய உதவி செய்யும். அதனால் நம்ம மனசு அப்படிங்கிறது என்னென்னாக்க கொஞ்சத்துலேயே வாடி போடக்கூடிய இருக்கணும், கொஞ்சத்துலேயே கோபம் அடையக்கூடிய ஒரு ஒன்று, அது கொஞ்சத்துலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒன்று, குழந்த மாதிரியானது நம்ம எல்லாருடைய மனசுமே. அதுக்கு இந்தா நீ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இரு அப்படின்னு அந்த சந்தோஷத்தை தினமும் கொஞ்சம் கொஞ்ச நாள் காட்டிகிட்டே வந்தோம்னா அது சந்தோஷமாக இருக்க தெரிஞ்சுன்னு இருக்கும். அந்த சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சமயத்தில் ஒரு கோபச்சொற்களோ அல்லது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சில சமயங்களோ வந்தால் கூட அத்தையை தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கு அதுக்கு முடியும். அது கூட நம்மளுடைய நன்மைக்கோசரம் தான் நம்ம பகவானை நம்ம சொல்கிறோம். பகவானை நம்ம சொல்லாட்டா எத்தனையோ கோவில்களை எவ்வளோ ஆராதனை பண்ணுறா, எவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்கிறா, எவ்வளோ பூமாலை போடுறா. அவர் கடவுளுக்கு என்ன குறைவான்னு இந்த கல்யாணி பாட்டு பாடலைன்னா கடவுள் அப்படியே நின்றுட்டு இருக்க போகிறா? இல்லை நம்ம எதுவும் பாடலைன்னா பகவான் நீ ஏன் பாடலை என்னன்னு கேட்க போகிறா? இல்லை. அப்படியே அந்த பரந்தாமனை பாடுறது என்னன்னா அந்த பரம் ஆத்மா அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம பாடுறதும் சொல்கிறதும் நமக்கு நம்ம உயிருக்கும் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் கடவுள் பக்தி அப்படிங்கிறது நம்மளை உய்விக்க வந்திருக்கிற ஒரு மாமருந்து. அதனால தான் நாம் தினமும் சுவாமி சன்னத்தில் ஒரு 10 நிமிஷங்களாவது மெய் மறந்து பாடுறதோ அல்லது மெய் மறந்து ஸ்லோகங்கள் சொல்கிறதோ பகவான் இருக்கே அப்படிங்கிறது உடன்மிசை உயிர் என கலந்து எங்கும் பறந்துள்ள அந்த பெரிய சந்தோஷத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் எப்போ நம்மளும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.